வாடகை கொடுக்க வழி இல்லை, தங்க இடம் இல்லை. தமிழக முதல்வர் வந்து எனக்கு ஒரு வீடு கொடுக்கணும். நான் உங்கள் ஃபேனுங்க. இப்படிக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்தாரு. பெரிய தொகையை கொடுத்துட்டு இனிமேல் கஷ்டப்படாதீங்க, எப்போனா ஃபோன் பண்ணுங்க. அம்மாக்காரருக்கு பொண்ணு தர மாட்டேன்ட்டாங்க. அம்மா ஒரு பொண்ணுலாம் பார்த்து ஓகே பண்ணி பூலாம் வச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த பொண்ணோட மாமா வெளியூர் இருந்து வந்திருக்காரு. மாப்பிள்ளை பார்த்துட்டோம், பூ வச்சுட்டு போயிட்டாங்க. மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, சினிமாவில் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் தப்புலாம் பண்ணுவாங்க, சரி பொண்ணு தரக்கூடாது அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மீரா மீடியா நேயர்களே, நான் உங்கள் தொகுப்பாளினி லோகசுஜி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம் யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, நாம் காமெடியனாக ஒருத்தரை பார்த்து ரசித்து சிரித்த ஒருத்தர் இப்போது பல பேர்கிட்ட உதவி நாடுற சுச்சுவேஷனில் இருக்கார். அண்ட் அவருக்கு பல பேர் உதவிக்கரமும் நீட்டியிருக்காங்க, அடுத்தடுத்து பல உதவிகளையும் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு வீடியோவில் தான் கஷ்டப்படுறதையும் தான் மருத்துவமனையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் அவர் எல்லாருக்கும் எடுத்து சொன்னார். அதன் மூலமாக இப்போது அவருக்கு அடுத்தடுத்த உதவிக்கரங்கள் கிடைச்சிட்டு இருக்கு. ஆமாங்க, நடிகர் பாவா லக்ஷ்மணன் இவரோட வீடியோ தான் வைரலானதை தொடர்ந்து இப்போ பல பேர் அவருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அவரை சந்திச்சு அவர் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்ட நிலைமையில இருந்து முன்னேறி இருக்காரு, எவ்வளோ உதவிகள் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? ஏன்னா ஏகப்பட்ட இடத்துல இருந்து உதவிகள் இப்போ உதவிக்கரம் நீட்டுறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நிறைய தெரியுது. அடுத்தடுத்த நேர்காணலை பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ உதவி கிடைக்கிறது எந்த அளவு மன ஆறுதலாக இருக்குது, எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஓகே, ஃப்ரீயாக வீடு கொடுத்தது ஒன்று. இப்போ லெஜண்ட் சரவணா செல்வரத்னம் அவர் 2 lakhs கொடுத்தாரு. விக்ரமன் சார் 50,000 கொடுத்தாரு. ரஜினிகாந்த் சார் 1 லட்சம் கொடுத்தாரு. அப்புறம் ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு குருக்கள் பாலாஜி வாதியார் ஒரு பண்ணார். அவர் வந்து நிறையா பிராமின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு தொகையை கொடுத்தாரு. அதனால் வந்து சந்தோஷமாக இருக்கேன். ஓகே சார், இப்போ வந்து நம்ம கஷ்டப்படும் போது உதவி வராதா அப்படின்ற எண்ணம் இருந்திருக்கும். அதுவும் உங்களோட வீடியோ எல்லாத்தையுமே எங்களுக்கு பார்க்கும்போது ஒரு மிக பிரபலமான நடிகர் இவ்வளோ கஷ்டப்படுறாரேன்னு எங்களுக்கே தோணுச்சு. ஆனால் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இப்போ அடுத்தடுத்த உதவிலாம் வர்றப்போ இப்போ வந்து எப்படி இருக்கு? அப்பாடா, மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. உண்மையாவே எதிர்பார்த்தீங்களா இவ்வளோ உதவி கிடைக்கும், நம்ம ஒரு இடத்துல இவ்வளோ பேருக்கு நம்மளை தெரியுது, நமக்காக வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. அது நான் ஒரு யூடியூப் சேனலில் கொடுத்தேன். வாடகை கொடுக்க வழி இல்லை, தங்க இடம் இல்லை. தமிழக முதல்வர் வந்து எனக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு கொடுக்கணும். உடனே ராஜ்மோகன் மினிஸ்டர், பள்ளிக்கல்வித்துறை மினிஸ்டர் அனுப்பிச்சி விட்டு மீனட்டை வந்து பார்த்துட்டு எம்எல்ஏ ஆசிரியர் உங்களுக்கு வீடு ஒதுக்கியாச்சு. அவங்களே கூட அசிஸ்டண்ட்டை போட்டு சாமான் எடுத்து இங்கே கொண்டு வந்து விட்டாங்க. லெஜண்ட் சரவணா ஸ்டோர் வந்து பாத்திரம் அடுப்பு இதுலாம் கொடுத்தாங்க. சமைச்சு சாப்பிட்றோம். முதல்ல இங்கே சாப்பிடும்போது நிறைய செலவாகுது. சமைச்சு சாப்பிட்றீங்க, இப்போ நிம்மதியாக இருக்கீங்க? நிம்மதியாக இருக்கு மேடம். உடல்நிலை எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்லை மேடம், இப்போ நல்லா இருக்குது. கொஞ்சோண்டு தான் ஆறணும், அது ஆறிடும். அது பக்கத்தில் டீ பிளாக்கில் ஒரு கிளினிக் இருக்குது, அங்கே போனே கட்டு போட்டு விட்டுருவாங்க. சரிண்ணா, நீங்கள் வந்துட்டு நான் உங்களோட எல்லா நேர்காணலையுமே பார்த்தேன். நீங்கள் ஏன் கல்யாணமே பண்ணிக்கல இவ்வளோ வருஷமா? சினிமாக்காரருக்கு பொண்ணு தர மாட்டேன்ட்டாங்க. எங்கள் அம்மா ஒரு பொண்ணுலாம் பார்த்து ஓகே பண்ணி பூலாம் வச்சுட்டு வந்துட்டாங்க. அந்த பொண்ணோட மாமா வெளியூர் இருந்து வந்திருக்காரு. மாப்பிள்ளை பார்த்துட்டோம், பூ வச்சுட்டு போயிட்டாங்க. மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, சினிமாவில் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் தப்புலாம் பண்ணுவாங்க, சரி பொண்ணு தரக்கூடாது அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. இப்போ இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு நான் இப்போ இந்த கேள்வியை கேட்கறதுக்கு அதான் காரணம். இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ இது பண்ணுறோம், ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கலாமா, நமக்கு ஒரு ஹெல்ப்புக்காவது மனைவியாக ஒருத்தங்க இருந்திருக்கலாமான்னு தோணுதா? அப்படிலாம் கிடையாது மேடம். வர்ற பொண்டாட்டிக்கு உடம்பு சொல்லணும்னா நம்ம தான் தூக்கிட்டு ஓடணும். அதனால் நம்ம அப்துல் கலாம் வாழலையா, வாஜ்பாய் வாழலையா, அந்த மாதிரி தைரியத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ பேர் பேச்சுலர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு தெரியாது இல்லை. ஆமாம், தனித்து வாழ்கிறோம். இப்போ ஸ்விக்கி ஜொமோட்டோன்னு வந்துருச்சு. போகணும்னா சாப்பாடு நேரம் வந்துடும். அதனால அந்த மாதிரியான எண்ணம்லாம் எதுவும் கிடையாது. சந்தோஷமா இருக்கீங்களா? நான் நீங்கள் பேசுகிறத ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருங்க. வர்ற பொண்டாட்டிக்கு
கூட பிறந்த 4 தங்கச்சி இருந்தால் எல்லாமே நீங்கள் தான் செய்யணும். நம்ம காசு பொண்டாட்டி கொடுத்தாலே கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. ஓகேண்ணா. இப்போ வந்து பல பேர்கிட்ட உதவி கேட்குறீங்க. அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்திருக்கீங்க. எவ்வளோ பேருக்கு உங்கள் கையால் நீங்கள் சேலரி கொடுத்துருப்பீங்க, எவ்வளோ இது பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒரு உதவியெல்லாம் வந்தாச்சு, ஓரளவு நல்லா உட்காந்து இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கோம். ஆனால் அந்த கஷ்டப்படுற நேரத்தில் நம்ம எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்கோண்டா, நமக்கே இந்த நிலைமையான யோசனை வந்திருக்கா? இல்லை, அப்படிலாம் வரல மேடம். வரலையா? நண்பர்லாம் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க. பாண்டித்துறைன்னு ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணையார் இது மாதிரி வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க, சாமான்த்துக்கு வெளியே வச்சுட்டாங்க. எடுத்து நேரம் வாங்கினார். சாமான் பாத்திரம்லாம் என் வீட்டில் வச்சுருந்தேன். அவன் கெஸ்ட் ஹவுஸில் தங்க வீடு கிடைக்கிற வரைக்கும். அதை அப்போ தான் அந்த பேட்டி கொடுத்தேன். உடனே ராஜ்மோகன் சார் அந்த கெஸ்ட் ஹவுஸ் தான் வந்தார். வந்துட்டு தானே உங்கள் ரசிகர் நாங்களாம் இப்படி கிடக்குறீங்க படுத்து, உடனே கிளம்புங்கன்னு வீடு வந்துட்டார். அந்த பாண்டித்துறை ஐயாவும் மறக்கக்கூடாது. அடுத்தடுத்த உதவிகள். ஏன்னா ஒருத்தங்க கஷ்டப்படும் போது, ஏன்னா நாங்களும் எவ்வளோ காமெடி ஆக்டர் இந்த மாதிரி பார்த்துட்டு வரோம். ஒருத்தங்க கஷ்டப்படும் போது உதவி அவ்வளோ சுலபமாக கிடைக்கிறதே கிடையாதுண்ணா. கஷ்டப்படும் போது நான் இப்படி கஷ்டப்பட்டேன் அப்படி கஷ்டப்பட்டேன்னு வாங்க, ஆனால் அவங்களுக்கான உதவி சரியான நேரத்துக்கு கிடைக்காது. அது ரொம்ப முக்கியம். ஆனால் உங்களுக்கு அந்த உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்குது. நீங்கள் ஏதோ நம்ம எங்கேயோ ஒரு விஷயம் நல்லது பண்ணியிருக்கோம், பரவாயில்ல நம்மளை தேடி எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்கும் தெரியும் நான் எவ்வளோ நல்லவன்னு. இது தெரிஞ்சு தான் நம்மளுக்கு உதவி பண்ணுறாங்க. பெங்களூர்லேருந்து ரஜினி சரவணான்னு ஒருத்தர், அவர் ஃப்ரெண்டு அமெரிக்காவில் இருக்கார். அவர் நம்ம பேட்டியை பார்த்து கண் கலங்கிட்டு, நான் 1 வீக்கில் வரேன், ரிஷபனுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்கணும், மாதம் வேறு ஒரு அமௌண்ட் கொடுப்போன்ட்டுருக்காரு. ரஜினி சார் 1 லட்சம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் மாதம் 10,000 பேங்க்கில் போட்டுறாங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி எல்லா இடத்துல இருந்தும் உதவி வருது. ஆமாம் மேடம். எங்கேயோ புண்ணியம் பண்ணியிருக்கோம்ப்பா, பரவாயில்ல அப்படின்னு தோணுதா? மேடம், நம்ம நல்லது நினச்சா நல்லதே நடக்கும். ஆமாம், கண்டிப்பாக. நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. துரோகம் பண்ணால் நம்மளுக்கும் துரோகம் தான் நடக்கும். நான் நல்லது பண்ணனால தான் இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தில் இந்த எம்எல்ஏ தங்கியிருக்கேன். எவ்வளோ பேர் கதை சொல்ல வருவாங்க, நேராக சௌதி சார்கிட்ட கூப்பிட்டு போவான். சார் இவர் கதை கேட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. அவன் என்ன அப்படியாயா, சரி ஈவினிங் 4 மணிக்கு வர சொல்லி இருந்தார். அப்படி நிறைய பேர் கதை சொல்லி ஓகே ஆகி படம் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களும் நம்ம வாழ்த்துவாங்கல்ல. ஆமாம், கண்டிப்பாக. லட்சுமணி பாருங்க உங்களை ஸ்ட்ரெயிட்டாக கூட்டிக்கிட்டாங்க. அதோட புண்ணியம் தான் இந்த மாதிரி நடக்குது. அந்த மாதிரி எல்லாருக்கும் எங்கேயோ உதவி பண்ணது, இன்றைக்கி அந்த உதவி உங்களை தேடி வர்றது. நல்லது பண்ணுறவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நான் நினைக்கும். அதுதான் உங்களுக்கும் நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் எம்எல்ஏ ஹாஸ்டல் வந்திருக்கீங்க. முதல்வர் விஜய் அவர்கள் மூலமாக உங்களுக்கு இந்த உதவி கிடச்சிருக்கு. எதிர்பார்த்தீங்களா? நம்ம நடித்த ஒரு நடிகர் முதல்வர் ஆகியிருக்காரு, அவர் மூலமாக நமக்கு எங்கேயோ ஒரு நாள் உதவி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தோணி இருக்கா? இல்லை, நான் விஜய் சார் கூட 3 படம் நடிச்சிருக்கேன். மேனேஜராக பூவனக்கால் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் ரொம்ப அமைதியான, யார்கிட்டையும் பேச மாட்டார், ரொம்ப பிடிச்ச பொண்ணோட பேசுவார். அப்படி என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவார், நானும் பேசியிருக்கேன். அதனால் வந்து எனக்கு அவர்னால் எனக்கு இன்னும் இப்போ கொஞ்சம் 6 மாதம் இங்கே இருக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹவுசிங் போர்டில் சொந்தமாக ஒரு வீடு வாங்கி தர சொல்லிட்டேன். பரவாயில்ல. இப்போ அவரோட உதவி உங்களுக்கு எந்த அளவு வாழ்க்கையில் இப்போ இம்பார்ட்டண்டாக இருக்கு? மேடம் 60 வயசு ஆகுது மேடம். ஆனால் சந்தோஷமாக இருக்கேன். உண்மையாகவே ஒரு 40 வயசு 60 வயசு எனக்கு தெரியல, 40 வயசு பையன் மாதிரி இருக்கு. காரணம் இந்த ஃப்ரீயாக கிடைச்ச எல்லாமே. நீங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்திருக்கீங்க, விக்ரம் சார் 10 வருஷம் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய சம்பளம்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. யதார்த்தமான ஒரு கேள்வி தான், நம்ம எவ்வளோ காசு சைடில் பார்த்துருக்கலாமே, ஒரு வீடே கட்டியிருக்கலாமே, தோணலையா உங்களுக்கு? எங்களுக்கு கமிஷன் அடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. அதனால தான் சூப்பர் வீட்டில் கடைசி வரைக்கும் வேலை பார்த்தோம். நான் விக்ரம் சாருக்கு பர்சனல் மேனேஜர். அவர் தான் எனக்கு கார்டு எடுத்து கொடுத்து சினிமாவில் வந்து ஒரு மேனேஜர் கார்டு கொடுத்தார். சார் நடிக்கணும் தான் சார் ஆசை. யோ நீ நடிச்சேன்னா ஒரு நாள் வச்சுட்டு பற்றி விட்டுருவாங்கய்யா. ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் படம் பூரா வேலை பார்க்கலாம், நடிக்கவும் செய்யலாம். என்ன அவர் நம்மளுக்கு குருநாதர் மாதிரி. நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கலையாண்ணா? இப்போ இது இங்கே இவ்வளோ பிரச்சனைக்கு வந்து காரணம் அதான் மேடம். நான் வந்துட்டு நிறையா சம்பாரித்து வீடு வாங்கலான்னு காசு வச்சுருந்தேன். கேரளாவில் என் தம்பி வேணுகோபால்னு ஒருத்தர் சவுதியில் வேலை பார்த்து அவருக்கு கேன்சர் வந்துருச்சு. கூட பிறந்த தம்பி. ஆமாம், அவரை குணப்படுத்துறதுக்கு நான் இந்த காசெல்லாம் செலவு பண்ணிட்டேன். ஓகே.
அதனால உங்களால வீடு கட்ட முடியாம வாங்க போயிடுச்சு. முடியாமல் போச்சு. வீடு வாங்க முடியாம போயிடுச்சு. இப்போ யோசிக்கிறீங்களா எங்கேயாவது வீடு வாங்கியிருக்கலாமோ, இந்த பிரச்சனைக்கு நடுவுல வீடும் ஒரு பிரச்சனையா அமையுது அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை மேடம், அப்படி தான் இல்லை மேடம். கடவுள் புண்ணியத்தில் இது கிடச்சிருக்கு. இப்போ சொந்தமாக வாங்கி தர போகிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் மேடம்? நடிகனா இருந்தா வாழ்க்கை அவ்வளோ நேரம் செட்டில் ஆயிடாது அப்படின்ற வார்த்தைலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா கதை. அதெல்லாம் இன்றைக்கி வந்த பையங்கெல்லாம் வந்து ஒரு படம் இட்டானோடனே 50,000 கேட்குறாங்க, 2 படம் இட்டானோடனே 1,00,000 கேட்குறாங்க. இப்போ இருக்கக்கூடிய படங்கள்லாம் பார்க்குறீங்களாண்ணா? என்ன மாதிரி இருக்கு அதெல்லாம் பார்க்குறீங்களா? இப்போ பட வாய்ப்புகள்லாம் நடிக்க இன்றைக்கி தான் வருதா? டிவி வருது, படங்கள் பார்க்க போகிறேன். படம் வாய்ப்பு இப்போ வந்து செப்டம்பர் மாதம் சொல்லியிருக்காங்க ஒரு படம். அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வருது. இல்லை வரும் மேடம். இப்போ என்னைக்கு என் ஸ்கூட்ரு காணா போய் கிடைச்சோ அன்றைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன் டைம் நல்லா இருக்குன்னு. படம் வாய்ப்பு வரும். ஓகே. ஸ்கூட்டர் காணாமல் போச்சா நடுவில்? ஆமாம் மேடம், 3 மாதம் முன்னாடி காணா போச்சு. ஓகே. அது கிடச்சிருச்சு. நான் தான் கமலா தேட்டருக்கு எதிரில் உள்ள டீ கடையில் சொல்லி தான் விட்டுட்டு போயிருக்கேன். என் நம்பர் கொடுக்க மறந்துட்டேன். ஓகே ஓகே ஓகே. வண்டி எங்கே விட்டேங்க, அப்போ கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க, இங்கே விட்டேங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவர் ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிட்டு என் நம்பரை ஃபோட்டோ எடுத்து போய் காமிச்சு, இது சிவனுங்கிற பேரில் இருக்குங்க, நம்பர் இருக்கானாங்க தாங்க, நீங்கள் வடபழனி ஸ்டேஷனில் பாருங்கள், எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அங்கே போய் கேட்டவொன்னு நம்பர் வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணார். வண்டி போய் என் ஃப்ரெண்டு எடுத்து வந்தார். அது வண்டி அங்கே 1 மாதத்துக்குள்ளேயே ஒருத்தன் சாய் போட்டு திறக்க பார்த்துருக்கான். ஓ. அப்புறம் அம்மா அது மாதிரி வண்டியை ட்ரை பண்ணுறாங்க, நம்ம ஷெட்டுக்குள்ளே நிப்பாட்டுறாங்க. இப்போ வண்டி எடுத்து வந்தேன், ஒரு 6,000 செலவு பண்ணேன். சூப்பராக வண்டி இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. இப்போ இவ்வளோ உதவிகள் கிடைச்சிருக்கே, இவங்கெல்லாம் உதவி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு உதவி வரும் நான் எதிர்பார்க்காத ஒரு உதவினா யாரோட தான் இருக்கும்? ராஜ்மோகன் சார் கொடுத்த வீடு அதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி தங்கறதுக்கு ஒரு இடம் கொடுப்பாரு. பாருங்க மேடம், சுற்றி பார்க்கு பச்சை பசேன்னு இது. இதில் 6ஆம் மாடி, ஏ பிளாக்கு, 2 லிஃப்ட் இருக்குது. ஓ. கீழே மெஸ் இருக்குது. இப்போ நாங்கள் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிட்றீங்க, எந்த பிரச்சனையும்? கூட ஃப்ரெண்டு இருக்காரு. ஓகே. அவர் சமையல்லாம் பார்த்துக்குவாரு. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு கேபிஒய் பாலா அவர் கூட உதவி பண்ணாரு. அவர் தான் ஃபஸ்ட்டு என்னை ஆஸ்பத்திரியில் வந்து பார்த்தது. ஓகே. பார்த்தவொடனே கண் கலங்கிட்டார். அண்ணா நான் உங்கள் ஃபேனுங்க, இப்படிக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்தாரு. பெரிய தொகையை கொடுத்துட்டு இனிமேல் கஷ்டப்படாதீங்க, எப்போனா ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி 2,000 3,000 5,000 போட்டு விடுவார். இப்போ வரைக்கும் உதவி பண்ணிட்டு இருக்காரா? நான் வந்து கூட ஒரு 1,500 போட்டு விட்டார். அவர் நான் பார்த்ததுங்கள அவரோட நடிச்சதும் கிடையாது. அவர் நம்மளுக்கு உதவி பண்ணுறாரு. பரவாயில்ல, அது அந்த குணம் தான் எல்லாருக்கும் கொடுக்கணும். அவர் ரொம்ப பண்ணுறாரு. நிறைய அவர் எனக்கு வீடு பார்த்துட்டு இருந்தார். எம்எல்ஏஸில் வீடு கிடச்சதுன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டார். உடனே அவர் ராஜ்மோகன் ஃபோன் பண்ணி ரொம்ப நன்றி சார் அப்படின்னு இருக்காரு. ஓகேண்ணா, ரொம்ப நல்ல விஷயம். உதவி கேட்கறதுக்கு ஒரு தயக்கம் இருக்காண்ணா? ஏதாவது? நான் கேட்டதே கிடையாது, யார்கிட்டையும் உதவி கேட்கல. நான் விஜய் சாருக்காக ஒரு பேட்டி கொடுத்தேன், தங்க இடம், அவ்வளோதான். யார்கிட்டையும் கேட்டது கிடையாது. லெஜண்ட் சார்னாலும் நம்ம அந்த இன்டர்வியூ பார்த்தா அவங்களே வந்தாங்க. ஓகே, அவங்களே உதவிக்காரம் நீட்டுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. ரஜினி சார் 1,00,000 கொடுத்துட்டு அந்த ஹஸ்பண்டை சொல்லுங்கள் மாதம் 10,000 சார், அவருக்கு எம்எல்ஏ ஆசிரியில் வீடு கிடைச்சிதான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை பேங்க்கில் போட்டு செலவுக்கு வச்சுக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி எல்லாரும் எல்லா பக்கத்துல இருந்தும் உதவி பண்ணுறாங்க, எங்கேயோ நல்லது நடக்குது. கடவுள் செயல் தான் மேடம். இன்னைக்கு நீங்கள் வருவேன்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து படங்களில் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எந்த மாதிரி இதுக்கப்புறம்? இல்லை மேடம், எனக்கு பழைய வடிவியல் கூட இருக்கும்போது பிஸியாக இருந்ததில்ல. ஆமாம், அது மாதிரி பிஸியாக ஆயிடுவேன் இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்குள்ள. ஓகே சார். இப்போ அடுத்தடுத்து படங்கள் வர 2027 நல்லா இருக்குது. 26 நிறைய மரணங்களை பார்த்துட்டோம். எப்படி சார், அதுக்கெலாம் உங்களால் போக முடிஞ்சுதா? இல்லை மேடம், கால் இதாகனால கூட்டத்தில் மீச்சிடுவாங்க, பயம் அதனால போகலை. வருத்தமாக இருந்ததா அதை போய் பார்க்க முடியலையே? டிவியில் பார்த்துட்டு கடைசி நிமிடம் டிவியில் பார்த்துக்குவேன். ஓகே ஓகே சார். பெரும்பாலானோர் கிட்ட கேட்குறது தான், ஒரு குரூப்பாகவே இருப்பாங்க. இந்த காமெடி ஆக்டர்னால் வடிவேலு சாரோட ஒரு குரூப்பில் நீங்கள் இருந்திருக்கீங்க. இப்போ விவேக் சார்னா அவங்களுக்கு ஒரு குரூப்பு. அந்த மாதிரி நீங்கள் ஒரு குரூப்பாக இருந்திருக்கீங்களே, வடிவேலு சார்ட்டேருந்து உங்களுக்கு உதவி வரலையா? இல்லை, நான் கேட்கவும் இல்லை, வரவும் இல்லை.
என்ன இந்த மாதிரி பார்த்துக்கப்பா லட்சுமணா அப்படின்னு ஒரு ஃபோன் கூட வரல? இல்லை இல்லை ஏதாவது வருத்தம் இருக்கா கூட? இல்லை அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு இங்கே பேட்டி கொடுக்கறதுக்கு காரணமே அவர் தான். அவரும் நினச்சனால தான் ஃபேமஸ் ஆனேன். கண்டிப்பா அது போதும். அந்த நன்றி மறக்க மாட்டேன். இப்போ நீங்க வந்துட்டு இந்த மாதிரி உதவிகள் கேட்குறீங்க இல்லையா, இது வந்துட்டு யாராவது தப்பா எடுத்துப்பாங்களோ, இது இந்த மாதிரி உதவி வர்றதை வந்து யாராவது இது பண்ணிடுவாங்களோ அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது மேடம். யார்கிட்ட நான் கேட்டது இல்லையே. எங்கள் அஜித் சார் பார்த்தது இல்லை. எப்படி இந்த இன்டர்வியூ பார்த்துருப்பாரு. கண்டிப்பாக ஒரு நாள் கூப்பிட்டு தான் பண்ணுவார். கமல் சார் வந்து ஃபாரினில் இருக்காரு. வந்தவுடனே அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. எப்படி நான் எல்லா நடிகர்கள்கிட்ட இருந்தும் உங்களுக்கு உதவி வந்துடுது, என்ன ஏதாவது மாயையா ஏதாவது? இல்லை, நான் சூப்பர் குட்டில் மேனேஜராக இருந்தது. எல்லா பேருக்கும் தெரியும். எல்லாரும் ரொம்ப சுத்தமானவங்க தான் தெரியும். நான் ட்ரிங்க்ஸு பழக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. மதியம் 2 குவார்ட்டரு, நைட் 2 குவார்ட்டரு. இப்போ இங்கே வந்திருந்து அதெல்லாம் விட்டுட்டேன். விட்டதுனால எனக்கு பசி பயங்கரமாக இருக்குது. காலையில் 4 இட்லி சாப்பிட்டேன். இந்த இப்போ பசிக்குது. அடுத்து இது மது பழக்கத்தை விட்டதுனால பசிக்குது. ஓகே ஓகேண்ணா. இப்போ என்ன பிரச்சனைண்ணா உங்களோட உடம்புல, என்ன காரணம்? இதுதான், வேற ஒன்றும் இல்லை. சுகர் இருக்குது. சுகர் இருக்கிறனால லேட்டாக ஆகுது இந்த பிரச்சனை. அது வந்து சுகரால் அதிகமாகிடுச்சு. சுகர்னால லேட் ஆகுது ஆறுறது. ஓகே, ஆறுறதுக்கு அதிகமாகுது. ஓகே ஓகேண்ணா. இப்போ இந்த குடிப்பழக்கம் சொல்லியிருந்தீங்க, எத்தனை நாளாக உங்களுக்கு இந்த பழக்கம்? நிறைய பேர் வந்ததுலேருந்து குடிப்பழக்கம் இந்த இது இருக்குது. சினிமாவில் வேலை பார்க்கும்போது சினிமாக்காரங்க தான் பழக்கத்தை உண்டு பண்ணி விட்டாங்க. ஓ, அப்போ அப்படி எல்லா பேரும் நிப்பாட்டிட்டாங்க. நானே பாடம். ஓ, அதுதான் இவ்வளோ பிரச்சனை. மினிஸ்ட்ரிக்கு அது பிடிக்காதான். ஓகே ஓகே. முதல்ல ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, குடிக்க தெரிஞ்சுன்னா இருக்கிற வீடு காலி பண்ணிட்டு எங்கே போவீங்க. அதனால ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டீங்க. போதும் மேடம். இப்போ உடம்பு எப்படி இருக்குது, தேறி வருதா ஓரளவு குடியெல்லாம் விட்ட பிறகு? அதான் பசிக்குன்னு சொல்கிறேன்ல. ஓ, 10 மணி தான் இட்லி சாப்பிட்டேன். இப்போ அடுத்த பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிண்ணா சரிண்ணா. இப்போ வந்துட்டு உங்களோட தம்பிக்கு உதவி இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமாம். அவங்க குடும்பத்துல இருந்து இப்போ உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் இல்லையா? எதுவும் எல்லா பேரும் கஷ்டப்படுறாங்க மேடம். ஓகே. அவங்கள வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க. பொண்ணை கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாம் இங்கே நான் ரெட்டை பையன் மேடம். அவனுக்கு நாமளும் கஷ்டப்படுறாங்க. ஓகே ஓகே. எங்கள் அக்கா இங்கே ஒருத்தர் இருக்காங்க. இந்த அன்னத்துக்கு மீன் குழம்பு, மீன் ஃப்ரைலாம் கொண்டு வந்து கொடுத்து விட்டாங்க. இல்லை வந்தாங்க அக்காவே பார்க்குறது. பரவாயில்ல பரவாயில்ல. எங்கள் அக்கா மருமக 2 பேரும் இங்கெல்லாம் வந்தாங்க. நான் என்னால் முடிஞ்ச உதவி அக்காவுக்கு பண்ணேன். நீங்கள் பேசுகிறத பார்த்தப்போ இன்டர்வியூஸ்லாம் குடும்பமே இருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகமே எனக்கு வந்து. இல்லை 8 பேர் நாங்கள். ஓ, அதில் 3 பேர் தவறிட்டாங்க. மீதி 5 பேர் இருக்கோம். ஓகே ஓகே ஓகேண்ணா. இப்போ ஆனால் நீங்கள் தான் உங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களை இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு மேலே, கூட உதவிக்கு எல்லாம் சமையல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து எல்லாமே பார்த்துக்கிறாரு. எந்த பிரச்சனையும் இல்லை. நான் எல்லாத்தையும் அன்பாக பழகுறதுனால லட்சுமணா என்ன சாப்பிட்டியா ஏதாவது வாங்கிட்டு வாங்கினாரு. இல்லை, அவர் நண்பர் எல்லாம் உட்காந்துருக்காரு. காலையில் ஃபோன் பண்ணார், அண்ணே நீங்கள் தோசையெல்லாம் ஊற்றாங்க, இட்லி வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி இட்லி வாங்கிட்டு தான் 2 பேருக்கும். ஓகே, சாப்பிட்டீங்க இந்த இது? ஆமாம், இங்கே ஏதோ ஒரு அம்மா சொல்கிறாங்களா வீட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். இதுக்கு பிறகு ஏதாவது உதவி தேவைப்படுதானா? எல்லாமே ஓரளவு செட்டில் ஆயிடுச்சு? ஆயிடுச்சு. இந்த அமெரிக்காவிலேருந்து வருது. ரஜினி சார் 10,000 தரேன்றாரு. போதும், ரொம்ப ஆசைப்படக்கூடாது. அப்போ இருக்கிறதுன்னு தங்காது. கிடைச்ச வரைக்கும் போதும். ஒரு நல்ல அதை வச்சு நம்ம இப்போ சமையல் பாத்திரம்லாம் வந்துருச்சு. சமைச்சு சாப்பிட்றதுனால செலவு மிச்சமாகுது. ஓகே. இப்போ உடல் ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குன்னா, என்ன சரியாகணும்? வேற எதுவும் பிரச்சனை? வேற எல்லாம் கிடையாது. சுகர் இருக்கு. அது இப்போ இந்த ஓமந்திரால மாத்திரைலாம் கொடுத்து நார்மலுக்கு கொண்டு வந்துருவாங்க. அந்த ஒரு நண்பர், ஒரு டாக்டர், நாளைக்கு அப்பாயின்மெண்ட் 6 மணிக்கு. அவர் சுகருக்கு ரொம்ப ஃபேமஸானவர். இந்த பாதம், இந்த புண்ணுக்கெல்லாம் சரி பண்ணி நாளைக்கு 6 மணிக்கு அப்பாயின்மெண்ட். ஓகே. சர்க்கரை வந்து மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. எத்தனை வருடமா இருக்கு உங்களுக்கு இந்த சர்க்கரை? 20 வருஷமா இருக்கு. 20 வருஷமா சர்க்கரையும் இருக்கு. இந்த ஒரு பக்கம் ட்ரிங்க்ஸும் எடுத்துட்டு இருந்திருக்கீங்க. மாத்திரை சர்க்கரைக்கெல்லாம் எடுப்பீங்களா இல்லை அதெல்லாம் பெருசா கண்டுக்கிறது இல்லையாண்ணா? சர்க்கரைக்கு மாத்திரை எடுக்கிறோம். ஓகே. இப்போ எடுத்துட்டு இருக்கீங்க? நான் கேட்கறது முன்னாடி எடுத்துருந்தோம். முன்னாடி அப்போல்லாம் வந்து மதியானம் சாப்பிட மாட்டேன் மேடம். அதான் மாத்திரை வேலை செய்யணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மதியம் சாப்பிட ஆரம்பிச்சதுனால மாத்திரை வேலை செய்யாது.
குறைஞ்சது மாத்திரை போட்டு 5 ஹவருக்கு அப்புறம் தான் எதுவுமே வச்சுக்கணும். அந்த மாதிரி தான். ஓகே. சினிமாலே இருந்ததுனாலயே உடம்ப கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி அப்படிலாம் இருக்கா? கிடையாது மேடம். அதாவது எந்தெந்த காலத்தில் நம்மளுக்கு என்னென்ன நடக்கும், அது நடக்கும்போது நம்ம தாங்கிக்கணும். அப்புறம் கடவுள் வைப்பார், சரி இவன் வந்து நம்ம நிறையா பிரச்சனையை கொடுத்துட்டோம், தாங்கிட்டு ஒழுங்காக இருக்கான், உனக்கு லைஃப்பில் முன்னேற்றம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. ஓகே. இப்போ அந்த கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருக்கீங்க. இனிமேல் உங்களுக்கான முன்னேற்றத்துக்கான நிலை தான் இருக்க போகுது. ஆமாம் மேடம். லெஜண்ட் சரவணா அவர்களுக்கு எனக்கு பெரிய தொகையை கொடுத்தீங்க. உங்களை சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன். உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கும் எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்தீங்க. நானும் உங்களை சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. பாலாஜி வாத்தியார் ராமேஸ்வரம் பெரிய உதவி செஞ்சீங்க. உங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்க்கை நன்றி. டைரக்டர் விக்ரமன் சார் எனக்கு ஒரு பெரிய தொகை கொடுத்தாரு. அவரையும் மறக்க மாட்டேன். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மற்றும் எனக்கு சின்ன சின்ன உதவி பண்ண எல்லாருக்கும் இந்த இடத்துலேருந்து நன்றியை தெரிவித்து கொடுக்குறேன். ரொம்ப நன்றிண்ணா. உங்களுடைய உடல்நிலை தேறி வருது. அடுத்தடுத்து லைஃப்பில் கொஞ்சம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் முன்னேறி வரீங்க. ஓரளவு இருக்குது நல்லா அப்படின்னு பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு மேடம். இனிமேல் இருக்குது. மீரா மீடியாஸுக்கு அடுத்து நான் அந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்டை போட்டு பேட்டி கொடுப்பேன். நேராக வந்து ஸ்டுடியோ வந்து பேட்டி கொடுப்பேன். ஓகே சார். நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நடக்கும். சரிண்ணா கண்டிப்பாக வந்துருங்க. நீங்கள் இன்னும் நல்லா தேறி வரணும், எங்களை நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். ரொம்ப நன்றி. மீரா மீடியா நேயர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கம். தயவுசெய்து இந்த பேட்டியை பாருங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் 9440256440. ஏதாவது உதவி பண்ணிங்கன்னா இந்த நம்பருக்கு பணம் போடுங்க. இது என்னோடய ஜிபே நம்பர். பெருசாலாம் நான் எதிர்பார்க்கல. 100 ரூபா கொடுத்தா கூட நான் வாங்கிக்குவேன். ரொம்ப நன்றி. வணக்கம். மக்களே, நடிகர் பாவா லக்ஷ்மணன் இவரோட தான் இன்னைக்கு நம்ம கலந்துரையாடி இருக்கோம். இவர் பேசும்போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, அதன் பிறகு அவருக்கு எவ்வளோ உதவி கிடைச்சது, இது குறித்து எல்லாத்தையுமே நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாரு. அவர் கண் கலங்களதையும் பார்க்க முடிஞ்சுது. அவருக்கு நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னா அவர் குறிப்பிட்ட இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை ஜிபே பண்ணியோ அவருக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியையும் பண்ணலாம். இத்தோட நான் கிளம்புறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் லோகு சுஜி. நன்றி, வணக்கம்.